السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் இஸ்லாமிய 12 மாதங்களில் 12வது மாதமாக திகழக்கூடிய துல்ஹஜ் மாதம் இன்ஷா அல்லாஹ் கூடிய விரைவிலே பிறக்க இருக்கின்றது. துல்ஹஜ் மாதம் என்றவுடன் உலகளாவிய அளவிற்கு வாழக்கூடிய இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு ஞாபகம் வருவது ஒன்று குர்பானி, இரண்டாவது ஹஜ்ஜி செய்தல். அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் உலகத்தின் பல பகுதிகளிலிருந்தும் ஹாஜிகள், ஆண்களும் பெண்களும் வயதானவர்கள் கூட கூட்டம் கூட்டமாக இறையில்லமாம் திரு காபாவை ஹஜ்ஜி செய்வதற்காக செல்லக்கூடிய ஒரு அற்புதமான காட்சியினை நாம் பார்த்து வருகின்றோம். எந்த ஆண்டும் இல்லாத அளவிற்கு இந்த ஆண்டு இஸ்லாமிய மார்க்க அறிஞர்கள் என்று சொல்லப்படுகின்ற பள்ளிவாசல்களிலே பணியாற்றக்கூடிய கண்ணியமான இமாம்களும் மதரசாவுடைய ஆசிரியர்களும் குடும்பத்தோடு ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடிய ஒரு காட்சியினை நாம் பார்த்து வருகின்றோம். இது ஒரு பக்கம் இருக்க, மற்றொரு பக்கம் குர்பானி கொடுப்பதற்காக குர்பானி பிராணிகளை தேர்வு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காட்சிகளையும், சில வீடுகளுக்கு முன்னால் குர்பானி பிராணிகள் கட்டி வைக்கப்பட்டிருப்பதையும், அந்த கண்கொள்ளா காட்சிகளையும் கண்கூடாக நாம் பார்த்து வருகின்றோம். இது ஒரு பக்கம் இருக்க, இந்த துல்ஹஜ் மாதம் பிறப்பதற்கு முன்பே விளம்பரங்கள், ஒரு பக்கம் பார்த்தால் ஹஜ்ஜி விளம்பரங்கள், ஒரு பக்கம் பார்த்தால் கூட்டு குர்பானி விளம்பரங்கள். நீங்கள் குர்பானி கொடுக்க வேண்டுமா? ஆடாக இருந்தாலும் மாடாக இருந்தாலும் எங்களிடம் வாருங்கள், உங்கள் சார்பாக பிராணிகளை நாங்கள் குர்பானி கொடுக்கிறோம் என்று விளம்பரங்கள் ஆங்காங்கே காட்சி தருவதையும் நாம் பார்த்து வருகின்றோம். அருமையானவர்களே, இன்றைக்கு ஹஜ்ஜும் குர்பானியும் உம்ராவும் விளம்பரமாகவே மாறிவிட்டது. அல்லாஹ்விற்காக என்று ஹஜ்ஜி செய்யக்கூடிய எண்ணங்கள் ஒரு சில ஹாஜிகளுக்குத்தான் இருக்கின்றதே தவிர, உம்ரா செய்யக்கூடிய தூய எண்ணம் ஒரு சிலருக்குத்தான் இருக்கின்றதே தவிர, குர்பானி கொடுக்கின்ற தூய்மையான உள்ளம் ஒரு சிலருக்குத்தான் இருக்கின்றதே தவிர, மற்ற எல்லாமே இன்றைக்கு விளம்பர சுவரொட்டிகள் போன்று விளம்பரங்களாக மாற்றப்பட்டு விட்டதை நாம் சமுதாயத்திலே கண்கூடாக பார்த்து வருகின்றோம். பல வகையிலும்
பணத்தை சம்பாதிப்பதற்கு வழிகள் இருப்பதை போன்று இன்றைக்கு ஹஜ்ஜை காரணம் காட்டி, உம்ராவை காரணம் காட்டி, குர்பானியை காரணம் காட்டி அந்த பணம் காசுகளை சம்பாதிக்கக்கூடிய ஒரு சிலர் இன்றைக்கு உருவாகி இருக்கிறார்கள் என்பதை நாம் எச்சரிக்கையோடு சொல்லிக்கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். 1990ஆம் ஆண்டு தமிழகத்தின் தாய் கல்லூரியாம் வேலூர் அல் பாக்கியாத்து சாலிகாத்திலே நான் பயின்று கொண்டிருந்த காலம். தமிழகத்திலே அப்பொழுதெல்லாம் ஹஜ்ஜி சர்வீஸுகள் அவ்வளவாக கிடையாது. ஒரு சிலர் தான் தனியாராக ஹஜ்ஜிக்கு அழைத்து செல்வார்கள். அப்படிப்பட்ட ஒருவர் தமிழகத்திலே நூற்றுக்கணக்கானவர்களை ஹஜ்ஜிக்காக அழைத்து செல்கின்றார். அதிலே வழிகாட்டியாக எனக்கு பாடம் பயிற்சி தந்த ஒரு ஆசிரியர் தான் வழிகாட்டியாக செல்கின்றார்கள். சென்னை விமான நிலையத்திற்கு சென்று விட்டார்கள். எல்லோரும் விமானத்திற்காக காத்திருக்கிறார்கள். ஆனால் அழைத்து செல்பவர் விமான நிலையத்திற்கு வரவே இல்லை. விமானங்களும் புறப்பட்டு சென்று விட்டது. அதற்கு பின்னால் தான் தெரிகிறது இந்த 130 நபர்களும் ஏமாற்றப்பட்டு விட்டார்கள். எல்லாத்துட்டையும் பணத்தை வாங்கிட்டு விசா அடிக்காம, விசா பாஸ்போர்ட்டில் எந்த ஸ்டாம்பிங்கும் பண்ணாமல் பணத்தை சுருட்டி கொண்டு 130 ஹாஜிகளையும் ஏமாற்றி விட்டு அவர் எங்கோ சென்று விட்டார். இந்த 130 பேர் அவமானம் தாங்க முடியாமல் வீட்டுக்கே வராமல் ஹஜ்ஜுடைய காலங்கள் முடிகின்ற வரையிலும் சென்னையிலேயே தங்கி இருந்து சில பேர் நோயில் படுத்து மௌத்தாகி ஒரு சிலர் தான் தங்கள் ஊர்களுக்கு வந்தார்கள் என்பதையெல்லாம் வேதனையோடு எண்ணி பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹுடைய இல்லத்தை தரிசனம் செய்வதற்காக, ஹஜ்ஜி செய்வதற்காக இவர்களை எல்லாம் நம்ப வைத்து ஏமாற்றினால் அல்லாஹ் சும்மா விடுவானா? ஏமாற்றியவர் கடைசியாக தற்கொலை செய்து கொள்கின்றார், அவமானம் தாங்க முடியாமல். அப்ப இந்த அளவிற்கு விளம்பரங்களை நம்பி இன்றைக்கு சமுதாயம் சீரழியக்கூடிய ஒரு காட்சியினை நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம். அருமையானவர்களே, எப்படிலாம் விளம்பரம் பண்ணுறாங்க பாருங்க. எங்களுடைய ஹஜ்ஜி சர்வீஸிலே நீங்கள் ஹஜ்ஜிக்கு வந்தால் அறுசுவை உணவுகள் உங்களுக்கு கொடுக்கப்படும். சாப்பாட்டை காட்டி ஏமாத்துறாங்க. ரெண்டாவது, சுவையான தேநீர் வழங்கப்படும். பயணம் செய்வதற்கு குளிரூட்டப்பட்ட வாகனங்கள், ஏசி பொருத்தப்பட்ட வாகனங்கள் பயன்படுத்தப்படும். கவர்ச்சியான அன்பளிப்புகள் வழங்கப்படும். இப்படியெல்லாம் விளம்பரங்கள் செய்து இதில் ஒன்று கூட நாங்கள் ஹஜ்ஜினுடைய வணக்க வழிபாடுகளை நீங்கள் நிம்மதியாக செய்வதற்கு நாங்கள் வழிவகை செய்வோம் என்றெல்லாம் அவர்கள் ஒரு வார்த்தை கூட அதிலே சேர்ப்பது இல்லை. அதற்கு மாற்றமாக சாப்பாடு, நல்ல ஏசி ரூமு, ஏசி வாகனம், 4 இடங்களுக்கு நாங்கள் அழைத்து செல்வோம், சுற்றி காட்டுவோம். இதைத்தான் அவர்கள் விளம்பரங்களிலே கவர்ச்சியாக இடக்கூடிய ஒரு காட்சியினை நாங்கள் பார்த்து வருகின்றோம். இன்னும் பாருங்கள், ஒரு ஹஜ்ஜி சர்வீஸில் எப்படி விளம்பரம் கொடுக்குறாங்க அப்படின்னா, கற்பனை அல்ல, இதை பார்த்து ஒன்றுமறியாதவர்கள் ஏமாந்து விடுகிறார்கள். எங்கள் சர்வீஸிலே நீங்கள் ஹஜ்ஜிக்கு வந்தால் காபத்துல்லாவை நாங்கள் காட்டுவோம். அப்போ ஹஜ்ஜிக்கு போகிறவங்க வேறு என்னத்தை பார்த்துட்டு இருக்கிறாங்களா? அதை பார்க்கத்தானே நம்ம போகிறோம். காபத்துல்லாவை நாங்கள் காட்டுவோம், ஹஜருல் அஸ்வதை நாங்கள் காட்டுவோம், மக்காமை இப்ராஹிமை நாங்கள் காட்டுவோம், சஃபா மருவாவை நாங்கள் காட்டுவோம், மினாவிற்கு அழைத்து செல்வோம். சுற்றுலாவாக, கல் எறிவதற்கு அல்ல, அங்கே சென்று குர்பானி கொடுப்பதற்கு அல்ல, அரஃபா மைதானத்திற்கு நாங்கள் அழைத்து செல்வோம் என்றெல்லாம் அவர்கள் மக்களை ஏமாற்றி இது போன்ற விளம்பரங்களை செய்து அந்த ஹாஜிகளிடம் பணம் பறிக்கக்கூடிய ஒரு காட்சியினை எல்லா சர்வீஸையும் நாம் சொல்லவில்லை, ஒரு சிலர் அந்த செயல்பாடுகளை செய்து வருகின்றார்கள். கவனமாக நாம் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் இந்த குர்பானி விளம்பரத்திலே நாம் பார்த்தால் அவர்களும் மன தூய்மையாக அந்த விளம்பரங்களை செய்வது கிடையாது. எங்கள்கிட்ட நீங்கள் கூட்டு குர்பானி கொடுத்தால்தான் அல்லாஹ் உங்கள் குர்பானியை ஏற்றுக்கொள்வான். சமீபத்தில் ஒரு ஹஜ்ஜி சர்வீஸ் நடத்தக்கூடியவர் சொல்கிறாரு, யூடியூப்பில் அந்த பயான் பதிவு செய்யப்படுகிறது, நீங்கள் எங்கள் சர்வீஸில் ஹஜ்ஜி செய்தால்தான்
உம்ரா செய்தால்தான் உங்கள் ஹஜ்ஜை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான், உங்கள் உம்ராவை ஏற்றுக்கொள்வான். மற்ற சர்வீஸில் நீங்கள் போனீங்கன்னா உங்கள் ஹஜ்ஜும் ரத்து செய்யப்படும், உங்கள் உம்ராவும் ரத்து செய்யப்படும். இப்படியெல்லாம் ஏமாற்றி மக்களிடம் பணம் பறித்து ஹஜ்ஜிக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்த்து வருகின்றோம். அதே நேரத்தில் இந்த குர்பானி விளம்பரத்தில் என்ன போடுறாங்க அப்படின்னா, எங்கள் கூட்டு குர்பானி திட்டத்திலே நீங்கள் குறிப்பிட்ட ஒரு தொகையை செலுத்தினால் நாங்கள் 8 கிலோ இறைச்சியை நாங்கள் தருவோம், மற்றவங்களாம் 4 கிலோ தான் தருவாங்க. அப்போ இந்த 8 கிலோ இறைச்சி கிடைக்கும் என்பதற்காக உடனே நம்மாலும் பார்க்க 5 ரூபா 5000 ரூபா போட்டிருக்கிறாங்களே, 5000 ரூபாய்க்கு 8 கிலோ கறி வருமா? ஆக வராத, இவன்கிட்ட நாம் சேரக்கூடாது. அவன் எத்தனை கிலோ தாராடோ அதை விட கம்மியான ரேட்டு வெளியே வாங்குவதாக இருந்தால் அந்த இடத்துல தான் நம்ம சேரணும். அப்போ மன தூய்மை என்பது இல்லாமல் போய்விடுகிறது. இந்த மாதிரி விளம்பரங்களை செய்து பணத்தை பறிக்கக்கூடிய கும்பல்களை எல்லாம் இன்றைக்கு நாம் பார்த்து வருகின்றோம். அருமையானவர்களே, இதுவெல்லாம் தவறான விளம்பரங்கள். மன தூய்மையோடு நாம் செய்கின்ற பொழுதுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய குர்பானிகளை ஏற்றுக்கொள்வார். ஆடு என்பது ஒரு நபருக்குத்தான், மாடு ஒட்டகம் என்பது தான் 7 நபர்கள். ஆனால் இன்றைக்கு பெரும்பாலும் கூட்டு குர்பானி கொடுப்பவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, கூட்டு குர்பானியில் சேர்ந்த உடனே நமக்கு நம்முடைய மாடு அறுக்கப்பட்டிருக்காது, நாம் போய் இறைச்சியை கேட்டால் வேறு ஒருத்தருக்கு அறுத்து வச்சிருப்பாங்க, அந்த இறைச்சியை தூக்கி நமக்கு தந்துடுறாங்க. இது குர்பானி கூடுமா? நமக்கும் கூடாது. அந்த இறைச்சிக்கு சொந்தமான மாடு யாருக்காக அறுக்கப்பட்டதோ அவருக்கும் குர்பானி கூடாது என்பதை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைக்கு அப்படித்தான் செய்கின்றார்கள். ஒரு காலம் வரையிலும் ஆடு மட்டும்தான் குர்பானி கொடுத்தார்கள். ஏழைகள் கூட என்ன செய்வாங்க தெரியுமா? ஒரு நாளைக்கு 10 ரூபா 15 ரூபா உண்டியலில் போட்டு ஒரு 5000 ரூபா 6000 ரூபா சேர்ந்த உடனே ஒரு ஆட்டை வாங்கி செல்வந்தர்களுக்கு நிகராக அவர்கள் குர்பானி கொடுத்தார்கள். மிகவும் ஏழைகள் குர்பானி கொடுக்க முடியாமல் அவர்கள் கஷ்டப்பட்ட காரணத்தினால் அவர்களுக்கும் குர்பானி நன்மை கிடைக்கட்டுமே என்ற நல்ல எண்ணத்தில் தான் யாரோ ஒருத்தர் அந்த கூட்டு குர்பானி மாடுகளிலே கூட்டு குர்பானி கொடுக்கின்ற திட்டத்தை ஏற்பாடு செய்தார். ஆனால் அதற்கு பின்னால் பார்த்தா என்கிட்ட கூட ஒரு ஆள் கேட்டார், அதில் நாம் ஒரு கூட்டு குர்பானி திட்டம் போடலாமாட்டார். தயவு செஞ்சு வேணாம் அப்படின்ட்டேன். ஏன்னா ஏகப்பட்ட நபர்கள் அதில் வரக்கூடிய லாபத்தை குறிக்கோளாக கொண்டு அந்த கூட்டு குர்பானி திட்டத்தை அமல்படுத்தக்கூடிய ஒரு காட்சியினை இன்றைக்கு நாம் பார்த்து வருகின்றோம். எந்த அளவிற்கு என்று சொன்னால், இன்றைக்கு ஏழைகள் ஆடு கொடுக்குறாங்க, ஆனால் ஒட்டகமே வாங்கி கொடுக்கின்ற அளவிற்கு வசதி உள்ளவர்கள் கூட ஒரு 3000 ரூபா 4000 ரூபா கொடுத்து மாற்ற ஒரு பங்கை சேர்ந்து கொண்டு குர்பானி கடமையை கழிக்கக்கூடிய ஒரு அவலமான சூழ்நிலையை நாம் பார்த்து வருகின்றோம். தயவு செய்து செல்வந்தர்கள் ஆடு கொடுப்பதற்கு சக்தி இருந்தால் அவர்கள் ஆடுதான் கொடுக்க வேண்டும். ஆடு கொடுப்பதற்கு சக்தி இல்லாதவர்கள் தான் கூட்டு குர்பானியில் ஒரு பங்கோ 2 பங்கோ தங்கள் வசதிக்கு தக்கவாறு சேர்ந்து கொள்ள வேண்டும் என்பதையும் மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், குர்பானியில் சிறந்தது என்ன அப்படின்னா ஆடு கொடுப்பது தான் சிறந்தது, ஆடு கொடுப்பது தான் சிறந்தது. மாடு ஒட்டகம் யாருக்கு தனிப்பட்ட முறையில் யாருக்கு ஆடு கொடுக்க முடியவில்லையோ அவர்கள்தான் 7 நபர்களோடு அந்த கூட்டு குர்பானியிலே சேர வேண்டும். மற்றவர்கள் ஆடுதான் வாங்கி கொடுக்க வேண்டும் என்பதையும் இந்த மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. கூட்டு குர்பானி கொடுப்பறவங்க அந்த தோள்களை என்ன செய்கிறாங்க அப்படின்னா அதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். கூட்டு குர்பானிலே சேரலாமா சேரக்கூடாதானா? தாராளமாக சேரலாம். ஆனால் அதற்கு முன்னால் குர்பானி கொடுக்கிறவங்க, கூட்டு குர்பானி அந்த திட்டத்தை செயல்படுத்தக்கூடியவர்கள் இறைச்சிகளை முறையாக விநியோகம் செய்கிறார்களா, தோள்களை முறையாக பயன்படுத்துகின்றார்களா, அதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இறைச்சிகளையோ தோள்களையோ குர்பானி பிராணியின் மற்ற பகுதிகளையோ அந்த மாடு உரிப்பவருக்கு கூலியாக சம்பளமாக
கொடுப்பதாக நமக்கு தெரிந்தால் அல்லது வியாபாரம் செய்வதாக நமக்கு தெரிந்தால் அந்த திட்டத்தில் நாம் சேர்ந்தோம் அப்படின்னா நமக்கு குர்பானி கூடாமல் போய்விடும். கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். குர்பானி பிராணியினுடைய அந்த தோள்களை என்ன செய்ய வேண்டும், இறைச்சிகளை என்ன செய்ய வேண்டும், பிராணியின் கழுத்தில் தொங்கிவிடப்பட்ட கயிறு, அந்த பிராணியை கட்டி போடப்பட்ட கயிறு, பிராணியின் கழுத்தில் போடப்பட்ட சேனம், அந்த சலங்கைகள், இவைகளை என்ன செய்ய வேண்டும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொல்லி காட்டுவார்கள். புகாரியில் 1717 1718 ஆகிய ஹதீஸுகள்லையோ மற்ற ஹதீஸுகள்லையோ தெளிவாக பதிவு செய்யப்படுகிறது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100 ஒட்டகங்களை குர்பானி கொடுத்தார்கள். 100 ஒட்டகம், பெருமானார் 100 ஒட்டகம் குர்பானி கொடுத்தார்கள். அந்த 100ல் 63 ஒட்டகங்களை பெருமானார் தன் கரத்தினாலே அறுத்தார்கள். 63 ஒட்டகங்களை. மீதம் இருக்கின்ற 27 ஒட்டகங்களை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட சொல்லி அதை நீங்கள் அறுத்து விடுங்கள் என்பதாக சொல்லுகிறார்கள். ஹதீஸுகளில் பாருங்க, ஐ யக்ஸிம புதுனஹு குல்லகா, அந்த 100 ஒட்டகங்களையும் அறுத்து அதன் இறைச்சிகளை எல்லாம் ஏழை எளியோருக்கு பங்கீடு செய்யுமாறு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டார்கள். குலுஹூமகா, அதனுடைய இறைச்சிகளையும், ஒஜுலூதகா, ஜுலூதுனா தோள்கள், அதன் தோள்களையும், ஒஜிலாலகா, அதனுடைய சேனங்களையும், இதையெல்லாம் ஏழை எளியோருக்கு நீங்கள் தர்மமாக வழங்க வேண்டும். அதை விற்பதோ கூலியாக கொடுப்பதோ சம்பளமாக கொடுப்பதோ கூடாது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். வலா யுஅ்திய ஃபீ ஜிஸாரத்திகா, ஜிஸாரத் அப்படின்னா கூலியாக கொடுத்தல், அதை எதையும் கூலியாக கொடுப்பது கூடாது என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஏவினார்கள் என்று இந்த ஹதீஸ்களிலே நாம் பார்த்து வருகின்றோம். மற்றொரு செய்தியை பாருங்க, அமரணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் அத்தஸத்தக பி ஜிலாலில் பதனி, ஒட்டகத்தினுடைய சேனம், சேனம்னா ஒட்டகத்துக்கு மேலே அமர்வதற்காக போடப்படுகின்ற அந்த இருக்கை, ஒட்டகத்தினுடைய மூக்கணாங்கயிறு, இவைகளை கூட நாம் தர்மமாக கொடுக்க வேண்டும். அதை விற்றாலும் கூட அந்த காசை ஏழை எளியோருக்கு நாம் கொடுத்து விட வேண்டும். அந்த இதை நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, நஹர்து வபி ஜுலூதிகா, ஒட்டகங்களை அறுத்து அதனுடைய இறைச்சிகளை தர்மமாக வழங்குமாறு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு கட்டளையிட்டார்கள் என்பதாக அதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸ்களின் மூலமாக சொல்லி காட்டுகிறார்கள். அருமையானவர்களே, இன்று தோள்கள் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது அதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். பெரும்பாலான இடங்களில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இந்த தோள்களை வாங்கி அதை விற்பனை செய்து ஒன்று மதரசா கட்டுறாங்க, அல்லது பள்ளிவாசலை கட்டுறாங்க, அல்லது மதரசாவுடைய பணியாளர்களுக்கு, பள்ளிவாசலுடைய பணியாளர்களுக்கு சம்பளமாக கொடுக்குறாங்க. இதெல்லாம் ஹராமான காரியங்கள். இதை செய்தால் நம்ம குர்பானியும் சேர்ந்து போயிடும், கூடாமல் போய்விடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லி காட்டுவார்கள். அப்போ அந்த தோலை வாங்கி பள்ளிவாசல் கட்டுறாங்க, மதரசாக்களை கட்டுறாங்க, சம்பளமாக கொடுக்குறாங்க, பள்ளிவாசலுடைய மராமத்து பணிகளை செய்து வருகிறார்கள், பள்ளிவாசலுடைய மராமத்து பணிகளை செய்து வருகிறார்கள். இப்படியெல்லாம் செய்தால் அந்த தோலில், அந்த தோலின் மூலமாக அறுக்கப்பட்ட அந்த பிராணிகள் யாரெல்லாம் கூட்டு குர்பானியாக சேர்ந்தார்களோ அவர்கள் யாருடைய குர்பானியையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பதை இந்த மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. இந்த மாதிரி யார் செய்கிறார்களோ அந்த மாதிரி இடங்களில் கூட்டு குர்பானிக்காக வேண்டி காசு பணங்களை செலுத்துவது கூடாது என்பதை ஞாபகத்தில் நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு மாற்றமாக இந்த கூட்டு குர்பானியின் மூலமாக கிடைக்கின்ற தோள்கள் அல்லது ஆடுகளினுடைய தோள்கள் மகல்லாக்கல்ல வசூல் பண்ணுறாங்களே, அதை நாம் என்ன செய்கிறாங்க நம்ம கண்காணிக்க வேண்டும். நாம் சில ஜும்மாக்களுக்கு முன்னால், சில ஆண்டுகளுக்கு முன்னால் இதே ஜும்மா மேடையில் நம்ம பேசி
டவுன்லேயே சில மகல்லாக்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அந்த தோல் விற்ற பணத்தை தனியாக வைத்து ஏழை எளியவர்களுக்கு மட்டும் அதை கொடுக்கிறார்கள். அது வரவேற்கத்தக்க காரியம். அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த பணத்தை தனியாக வைத்து ஏழை எளிய மக்களுடைய கல்வி கற்பதற்காக, கல்வி செலவுக்காக, மருத்துவ செலவுக்காக, அதே நேரத்தில் அவர்களுக்கு உணவு, உடை, அதே நேரத்தில் திருமணங்கள் போன்ற காரியங்களுக்காக மட்டும்தான் அவைகளை செலவு செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட அந்த இடங்களில் தான் கூட்டு குர்பானியும் கொடுக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வார்த்தைகள் மூலமாக நாம் சொல்லிக்கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். அருமையானவர்களே, குர்பானி பிராணி எவைகளை குர்பானி நாம் கொடுக்கலாம் அதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அல் அன்ஆம், கால்நடைகள் என்று சொல்லுகின்றான். கால்நடைகள் என்று சொன்னால் ஆடு, மாடு, ஒட்டகம், இந்த மூன்றை மட்டும்தான் குர்பானி கொடுக்க முடியும். இந்த மூன்று அல்லாத மானோ, கோழியோ, வாத்தோ இவைகளை குர்பானி கொடுப்பது முடியாது. இந்த மூன்று பிராணிகளை மட்டும்தான் குர்பானிக்காக நாம் தேர்வு செய்ய முடியும். ஆடாக இருந்தால் செம்மறி ஆடு கொடுக்கலாம், வெள்ளாடு கொடுக்கலாம், அல்ல ஆண் கடாவும் கொடுக்கலாம், பெட்டை கடாவையும் கொடுக்கலாம். ஆனால் ஒரு ஆண்டு பரிபூர்ணமாக ஆகியிருக்க வேண்டும். 8 மாத குட்டி, 10 மாத குட்டி இவைகளை குர்பானி கொடுத்தால் அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஆடாக இருந்தால் ஒரு ஆண்டு பரிபூர்ணமாக ஆகியிருக்க வேண்டும். மாடாக இருந்தால் எருமை மாடாக இருக்கட்டும், பசு மாடாக இருக்கட்டும், காளை மாடாக இருக்கட்டும், இவைகளை தாராளமாக குர்பானிக்காக நாம் தேர்வு செய்யலாம். இந்த மாடாக இருந்தால் 2 ஆண்டுகள் பரிபூர்ணமாக ஆகியிருக்க வேண்டும். ஆடாக இருந்தால் 1 வருடம், மாடாக இருந்தால் 2 வருடம், ஒட்டகமாக இருந்தால் 5 ஆண்டுகள் பரிபூர்ணமாக ஆகியிருக்க வேண்டும். ஆனால் அந்த கூட்டு குர்பானி திட்டத்தில் போய் பாருங்க, சில மதரசாக்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, எலும்பும் தோலுமாக உள்ளது, நடக்க முடியாத அந்த பிராணிகள், 2 வருஷம் ஆகியிருக்குமா என்னன்னே தெரியல, அப்படிப்பட்ட மாடுகள், அதில் சதையே கிடையாது, அப்படிப்பட்ட மாடுகள், இவைகளைத்தான் 7 நபர்கள் சார்பாக அவர்கள் குர்பானி கொடுக்கிறார்கள். இப்படிப்பட்ட பிராணிகளை நாம் தேர்வு செய்தால் நொண்டி, காது அறுபட்டது, கொம்பு உடைந்தது, அதே நேரத்தில் கால் உடைந்தது, எலும்புந்தோலுமாக இருப்பது, சதை பற்றி இல்லாமல் இருப்பது, எப்போ பார்த்தாலும் சாப்பிட மறுப்பது, கழிந்து கொண்டே இருப்பது, இப்படிப்பட்ட பிராணிகள் ஓசில கிடைச்சாலும் கூட அவைகளை குர்பானி கொடுத்தால் அந்த குர்பானியை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தெளிவாக சொல்வார்கள். காயடிக்கப்பட்ட பிராணி இருக்கிறது, கடா ஆண்களா காயடிக்கப்பட்டிருக்கிறது, காளை மாடு காயடிக்கப்பட்டிருக்கிறது, ஆண் ஒட்டகம் காயடிக்கப்பட்டிருக்கிறது. தாராளமாக அந்த பிராணிகளை தேர்வு செய்யலாம் என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றார்கள். இந்த ஆடு மாடு ஒட்டகத்தை நாம் தேர்வு செய்யும் பொழுது கொஞ்சம் முன்கூட்டியே நாம் வாங்கி நாம் இறைகளை போட்டு அதன் மீது அன்பு செலுத்தி நம்மோடு அவைகளை பழக்கப்படுத்தி அதற்கு பின்னால் அறுப்பதுதான் சிறந்தது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுவான், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், நீங்கள் எதை பிரியப்படுவீர்களோ அதை நீங்கள் குர்பானி கொடுக்காத வரையிலும், அல்லாஹ்வின் பாதையிலே சதக்கா தானம் தர்மம் செய்யாத வரையிலும் அல்லாஹ் உங்கள் தர்மங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டான். சில பேர் என்ன செய்கிறாங்க தெரியுமா, தாங்கள் அரிக்கின்ற பிராணிகளை கண்ணால் பார்க்கறதே இல்லை, குர்பானி கொடுக்குற அன்னைக்கு வாங்கிட்டு வர்றது, வந்த உடனே அறுத்து அதை பங்கீடு செய்து ஏழைகளுக்கு கொடுப்பது. குர்பானி கூடும் என்றாலும் கூட ஒரு 2 நாள் 3 நாள் நம்ம பொறுப்பில் அதை வைத்து நல்ல தீனிகளை போட்டு கொழுக்க வைத்து அதிகமான இறைச்சிகள் வருகின்ற காரணத்தினால் கூட 2 ஏழைகளுக்கு நாம் கொடுத்தால் அதில் நமக்கு அதிகமான நன்மைகள் கிடைக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. இன்னைக்கு குர்பானியில் கூட சில மூட நம்பிக்கைகள் நுழைந்து விட்டது. என்ன மூட நம்பிக்கை அப்படின்னா, வீட்டில் யாராவது மௌத்தா போயிருப்பாங்க, 40 முடிந்திருக்காது, 40 கழிச்சா தான் நாங்கள் குர்பானி கொடுப்போம்.
40 கழிஞ்ச பின்னால் முகர்ரம் மாதம் பிறந்துடும். அப்போவே நம்ம குர்பானி கொடுக்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. எனவே யார் இறந்தாலும் சரிதான். சில வீடுகளில் குழந்தை பிறந்து 40 ஆகலை, நாங்கள் குர்பானி கொடுக்க மாட்டோம். எங்கள் வீட்டில் சுத்தம் இல்லாமல் இருக்கிறாங்க, நாங்கள் குர்பானி கொடுக்க மாட்டோம். எங்கள் வீட்டில் வெள்ளடிக்க காசு இல்லை, பெயிண்ட் அடிக்க காசு இல்லை, நாங்கள் குர்பானி கொடுக்க மாட்டோம். எங்கள் வீட்டில் ஒருத்தருக்கு வைசூரி போட்டிருக்குது, அம்மன் நோய் போட்டிருக்குது, நாங்கள் குர்பானி கொடுக்க மாட்டோம் என்றெல்லாம் சொல்லி அந்த குர்பானியை தட்டி கழிக்கக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்க்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், மன் கான லஹு சஅத்துன், குர்பானி கொடுப்பதற்கு யாருக்கு சக்தி இருக்கிறதோ அவர் குர்பானி கொடுக்க வேண்டும். குர்பானி கொடுப்பதற்கு சக்தி இருந்தோம், அதுக்கு என்ன சக்தி வேணும்? ஒரு செல்வந்தர் இருக்கிறார், அவர் கட்டாயமாக குர்பானி கொடுக்கணும். ஒரு ஏழை, நாம் என்னைக்கு நம்ம குர்பானி கொடுக்குறோம்? துல்கச்சி பிறை 10, 11, 12, 13 அசர் வரையிலும் குர்பானி கொடுக்கலாம். இந்த 4 நாளில் ஒரு ஏழைக்கு ஒரு ஆடு வாங்குற அளவுக்கு வசதி வந்துவிட்டால் அவர் உடனடியாக குர்பானி கொடுக்க வேண்டும். அல்லது மாடுகளில் ஒரு ஷேர் கொடுக்கின்ற அளவிற்கு அவருக்கு வசதி வந்துவிட்டால் உடனடியாக அவர் ஷேர் சேர்ந்து குர்பானியை கொடுக்க வேண்டும். குர்பானி கொடுப்பதற்கு சக்தி இருந்தோம் அவர் குர்பானி கொடுக்கவில்லை என்றால் தொழுகின்ற இடத்திற்கு அவர் தொழுகைக்காக வர வேண்டாம். பெருநாள் அன்றி தொழுகைக்காக அவர் வர வேண்டாம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வன்மையாக சொல்லி காட்டுகிறார்கள். அதனால் நம்ம என்ன செய்யணும்? குர்பானி நியத்து வைக்கணும். ஆடு வாங்க வேண்டும். ஆடு வாங்குவதற்கு சக்தி இல்லை என்று சொன்னாதான் யார் முறையாக கூட்டு குர்பானியை நடத்துகிறாங்களோ அவங்கள்ட்ட ஒரு ஷேராக சேர்ந்து அந்த குர்பானியை நாம் கொடுக்க வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. அருமையானவர்களே, இந்த இறைச்சியை பங்கு போடுறவன் அது எப்படி பங்கு போடணும்? மாற்று சமுதாயத்திற்கு கொடுக்கலாமா, கொடுப்பது கூடாதா? இன்றைக்கும் சில பேர் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனில் என்ன சொல்கிறான் அப்படின்னா, பசித்தோருக்கு நீங்கள் கொடுங்கள், யாசிப்போருக்கு நீங்கள் கொடுங்கள், அப்படி தான் அல்லாஹ் சொல்கிறானே தவிர முஸ்லீமான ஏழைகள், முஸ்லீமான பசித்தவர்கள் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்லலை. அதனால் குர்பானி இறைச்சியை தாராளமாக சகோதர சமுதாயத்தவர்களுக்கு வாரி வாரி வழங்கலாம், நாமும் அதை சாப்பிடலாம். அதே நேரத்தில் உறவினர்களுக்கும் அதை நாம் கொடுத்து விடலாம். இன்னைக்கு சில பேர் என்ன செய்கிறாங்க தெரியுமா? சொந்தக்காரங்களுக்கு நம்ம கொடுத்து விட்டா அவங்க அந்த இறைச்சியை திருப்பி கொடுத்து விட்டுருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்? நாங்கள் குர்பானி கொடுக்குறோம், அதனால் நாங்கள் குர்பானி இறைச்சியை வாங்க மாட்டோம். யார் சொன்னது இது? ஆனால் நான் குர்பானி கொடுக்குறேன், எனக்கு என்னுடைய நண்பர்களை கொடுத்து அனுப்புகின்றார்கள், நான் இன்முகத்தோடு அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை கேவலமாக கருதுவதோ, நானே குர்பானி கொடுக்குறேன், எனக்கு என்ன குர்பானி இறைச்சி, இது கேவலமாக இருக்குது அப்படின்னு நான் கேவலமாக கருதுவதோ அது குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் மாற்றமான செயல். அதே நேரத்தில் ஏன் குர்பானி இறைச்சியை நானும் சமைத்து சாப்பிட வேண்டும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், அலியே, நான் 63 ஒட்டகத்தை அறுக்கிறேன். ரசூலுல்லாஹ் 63 ஒட்டகத்தை ஏன் அறுத்தாங்கன்னு இப்போ தான் நம்மளுக்கு புரியுது. நான் 63 வருஷம் தான் உலகத்தில் வாழ்வேன், அதற்கு பின்னால் நான் மௌத்தா போயிடுவேன் என்பதை உணர்த்துவதற்காக 63 ஒட்டகங்களை மட்டும் பெருமானார் அறுத்தார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு மீதமுள்ள 27 ஒட்டகத்தை அறுத்த உடனே அது கரியாக மாற்றப்பட்டது. இப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து பெருமானார் சொன்னார்கள், அலியே, ஒவ்வொரு ஒட்டகத்தினுடைய இறைச்சியிலிருந்தும் ஒவ்வொரு துண்டை தனியாக எடுங்கள். அப்போ 100 ஒட்டகத்தில் இருந்து ஒவ்வொரு துண்டாக தனித்தனியாக எடுக்கப்படுகிறது. ஒரு பாத்திரத்தில் போட்டு சமைத்து விடுங்கள் என்று பெருமானார் சொன்னார்கள். அது சமைக்கப்பட்டது. சமைச்சு முடித்த பின்னால் ரசூலுல்லாஹ்லேருந்து ஒரு துண்டு எடுத்து சாப்பிட்டாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு துண்டு எடுத்து சாப்பிட்டாங்க, மற்ற சஹாபாக்கள் ஆளுக்கு ஒரு துண்டை சாப்பிட்டார்கள். சாப்பிட்டு சால்னாவை குடித்து கொண்டார்கள் என்று புகாரில 1717வது ஹதீஸாக தெளிவாக பதிவு செய்யப்படுகிறது. ஆக அருமையானவர்களே, குர்பானியினுடைய எந்த பகுதியையும் விற்பதோ கூலியாக கொடுப்பதோ அது கூடவே கூடாது.
அதை முழுக்க முழுக்க கட்டப்பட்ட கயிறை கூட தான தர்மமாக வழங்க வேண்டும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மூட நம்பிக்கைகள் எல்லாவற்றிலும் இருப்பதை போன்று குர்பானியிலும் அந்த மூட நம்பிக்கைகள் இருக்கிறது. அதற்கும் எதற்கும் சம்பந்தமே கிடையாது. கல்யாணம் முடிச்சு 40 நாள் ஆகலைன்னா அவங்க வீட்லேயும் குர்பானி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இறந்து 40 முடியலன்னா அவங்க வீட்லேயும் குர்பானி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பிறந்து 40 நாள் ஆகலைன்னா அவங்களும் குர்பானி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதுவெல்லாம் மார்க்கத்திற்கும் இவைகளுக்கும் சம்பந்தமில்லாத காரியங்கள். வசதி இருப்பவர்கள் அன்னைக்கு வீட்டில் ஒரு மவுத்துனா தாராளமாக குர்பானி கொடுக்கலாம். குர்பானியை நம்ம சந்தோஷமாக கொண்டாடலையே, அது ஒரு வணக்கம். ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், உன் இறைவனை தொழுவீராக, தொழுதுவிட்டு குர்பானி என்னும் வணக்கத்தை செய்வீராக என்றுதான் அல்லாஹ் சொல்லுகின்றான். அந்த வணக்கம் எதன் மூலமாகவும் தடைபடவே செய்யாது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா முறையாக ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தையும், முறையாக குர்பானி கொடுத்து அதன் நன்மைகளை பெறக்கூடிய பாக்கியத்தையும் நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.